சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு தனி ஆளாக இருக்கலாம், அவருக்கு பின்னாடி இயக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், எனக்கு பின்னாடி பெரிய இயக்கம் இருக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும். இன்னி 2-3 நேர்காணல்களை பதிவு செஞ்சிருக்கேன். சீமான் வந்து பொது வாழ்க்கைக்கு அசிங்கம். அவர் அரசியலில் இருப்பதற்கு, பொது வாழ்வில் இருப்பதற்கு துளியும் தகுதி இல்லாத நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான். இந்த மாதிரி சல்லித்தனமா பிஹேவ் பண்றவங்க நீங்க என்ன விவாதத்தை வைப்பீங்க? எதிர்த்தாலும் நீ விவாதம் பண்றதுக்கு தயாரா, விவாதம் பண்றதுக்கு தயாரா செருப்பு தூக்கி காட்டுறவன்ட்ட என்னமா விவாதம் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல் அது நான் வருஷமா இங்க தமிழ் கல்ச்சாரம், தமிழ் பண்பாடுன்றாரு. தமிழ் இலக்கியங்கள்ல இப்படிதான் உனக்கு பிடிக்காதவர்களை உனது எதிரியை நோக்கி செருப்பு தூக்கி காட்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழ் இலக்கியம். வாய்க்கு வந்த பொய்ய பேசுறது, செருப்பு தூக்கி காட்டுறது. தன்னை வருஷமா இருக்காரு, இவ்வளவு 10-11 ஆண்டுகளாக அமைப்பு நடத்தி கொண்டிருக்காரு. குறைந்தபட்ச நாகரிகமும் இல்லாத ஆளு நீ என்ன ஊருக்கு அட்வைஸ் பண்றதுன்ற? பொதுவெளியில எப்படி நடந்துக்கிறோன்ற அடிப்படை நாகரிகம் இல்லாம பொய்யா